தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம், பேட்டி கொடுத்தோம் தொலைக்காட்சி வாயிலாக. வேற வழி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பெண்களுக்கு, நம்முடைய மகளிருக்கு, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுத்தாங்க. கொடுக்க வைத்தது அதிமுக கட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். இப்பொழுது 17 லட்சம் பேர் கொடுக்க அறிவிச்சிருக்காங்க. ஏன் முதல்ல கொடுக்கல? அப்ப நிபந்தனை வச்சாங்க. இப்ப நிபந்தனையை தளர்த்தி 17 லட்சம் பேருக்கு இன்னைக்கு அந்த உரிமத்தை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் 5 மாசம் தான் கொடுக்க முடியும். திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 5 மாசம் தான். அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வர முடியாது. அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஆக 55 மாத காலம் அந்த மக்களுக்கு கிடைக்கல. இப்ப நிபந்தனை தளர்த்தி கொடுக்கிறீங்களே 17 லட்சம் பேருக்கு, அப்பொழுதே நிபந்தனையை தளர்த்தி கொடுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு 32 மாதம், அவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த குடும்ப தலைவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 17 லட்சம் பெண்களுடைய ஓட்டு தேவை. அதுக்காக இன்னைக்கு ஸ்டாலின் இந்த 17 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். அதுபோல எங்க பார்த்தாலும் சொல்றார் ஸ்டாலின், நாங்க கட்டணம் இல்லாத பேருந்து விட்டோம், கட்டணம் இல்லாத பேருந்தோம், ஓட்ட உடசல் பேருந்து, ஓட்ட உடசல் பேருந்து. நீங்க பாத்தீங்க, ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பேருந்து சக்கரம் வெடிச்சு எதிர்த்து வந்த பகுதியில கார்ல மோதி 9 பேர் இருந்துட்டாங்க. மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். எல்லாருமே பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற கழக மருத்துவ செயலாளர் அண்ணன் டாக்டர் பி வேணுகோபால் அவர்களையும் வருகை என்று வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.